ஹே ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டை எப்பயுமே க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம எப்பயுமே ஒரு ஷெட்யூல் வச்சுருப்போம் டீப் க்ளீனிங்க்கு. பட் அதை நம்மளால் செய்ய முடியலனாலுமே டெய்லியும் ஒரு 1 ஹவர்க்குள்ளே நம்ம இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம வீடு எப்பயுமே பார்க்க க்ளீனாக இருக்கும். கெஸ்ட் யாராவது வந்தாங்கனாலுமே நமக்கு ஒரு கில்ட் ஃபீல் இல்லாமல் வீடு க்ளீனாக இருக்க ஃபீல் இருக்கும். அது என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, மேக் யோர் பெட். காலையில் எந்திரிக்கவும் நம்ம ஃபர்ஸ்ட் ஒர்க்காக என்ன செய்யணும்னா, நம்ம பெட்டை எடுத்து வைக்கணும். போர்வையெல்லாம் மடித்து பெட்டை ஒரு வாட்டி சுருக்கம் இல்லாமல் நீட் பண்ணி வச்சிட்டாலே பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். காலையில் அது ரொம்பவுமே ப்ளசண்ட்டான ஒரு ஃபீல் கொடுக்கும். நம்மளோட ஃபர்ஸ்ட் ஒர்க் முடிச்சிட்டோம் அப்படிங்கலையே அன்றைக்கி நாள் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ காலைல எந்திரிக்கவும் என்னால் இதை செய்ய முடியாது. பட் என் பையன் ஸ்கூலுக்கு போகவும் ஃபர்ஸ்ட் ஒர்க்காக நான் பெட்டை க்ளீன் பண்ணி வச்சுருவேன். நெக்ஸ்ட்டாக நம்ம கிச்சனுக்கு தான் வரப்போகிறோம். காலையில் ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கு போகிறதுக்காக ஹரிபரியாக நம்ம எல்லா வேலையும் செஞ்சிட்ருப்போம். ஸோ அவங்க எல்லாம் கிளம்புன பிறகு ரிலாக்ஸாக என்ன செய்யலான்னா, ஃபர்ஸ்ட் ஒர்க்காக எல்லாத்தையும் அந்தந்த பாத்திரம் சின்ன பாத்திரங்களில் மாற்றி ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதை வச்சு அந்த இடத்த கொஞ்சம் க்ளீன் பண்ணி விடணும். எல்லா பொருளையும் எடுத்து வச்சாலே நம்ம கிச்சன் ஓரளவுக்கு க்ளீனாக இருக்கும். ஸோ அவசரமாக சமையல் செஞ்சிட்ருக்கையில் எல்லா பொருளையும் எடுத்து அங்கங்கே வச்சுருப்போம். அது எல்லாத்தையும் அதாவது ப்ளேஸில் ரீப்ளேஸ் பண்ணி வச்சுட்டு அடுப்பையும் நல்லா க்ளீனாக தொடச்சி விட்டுறணும். எப்படியும் காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் ரெண்டுமே முடிச்சிருவோம். அதுக்கப்புறமேல் நம்ம கிச்சனில் அவ்வளோவா வேலை இருக்காது. மோஸ்ட்லி அதுக்கப்புறமேல்ட்டு ஈவினிங் தான் நமக்கு கிச்சனில் ஒர்க் இருக்கும். ஸோ காலையில் சமையல்லாம் முடிஞ்ச உடனேவே கையோடு நம்ம அடுப்பையும் சேர்த்து தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹார்டான டர்ட் எதுவும் சேராது. மோஸ்ட்லி சமைக்கையில் ஏதோ 1-2 சிந்தினது கூட கையோடு சேர்த்து தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப க்ளீனாக முடிஞ்சு போயிடும் வேலை. இது ஒரு சிம்பிளான ஒர்க்காக முடிஞ்சு போயிடும். ஜஸ்ட் ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்குள்ளே அடுப்பை தொடச்சி விட்டுறலாம். கவுண்டர் டாப்பையுமே ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே தொடச்சி முடிச்சிடலாம். ஸோ அது நமக்கு வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை ரொம்ப நம்ம ட்ரை ஆக்கி அதுக்கப்புறம் கழுவையில் தான் ரொம்ப லேட் ஆகும். அதோட நெக்ஸ்ட் ஒர்க்காக நம்ம இருக்கிற பாத்திரம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சிடணும். அதை நம்ம க்ளீன் பண்ணி சிங்கை க்ளீனாக வச்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு பாதி வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். எப்பயுமே தெரியும் சிங்க்குங்கிறது அக்ஷய பாத்திரம் தான், பாத்திரம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். பட் மார்னிங் குக்கிங் வேலை முடித்து நம்ம இதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு சிங்க்கு பாதி பாத்திரம் காலியாகிடும். ஸோ நெக்ஸ்ட் ஒர்க்காக டைடிங் அப்பு தான். ஜஸ்ட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஒதுக்குனா போதும். ஒதுக்கி அந்தந்த பொருளை அந்தந்த பிளேஸில் எடுத்து வைக்கிறது. எப்படியும் காலையில் கிளம்புறதுக்குள்ளே நம்ம எல்லா பொருளையும் அங்கங்கே மாற்றி வச்சுருப்பாங்க பசங்க. ஸோ அது எல்லாத்தையுமே அந்தந்த பிளேஸில் எடுத்து வைக்கிறது. கொஞ்சம் சர்ஃபேஸ் எல்லாம் அப்பப்போ லைட்டாக தொடச்சி விட்டுட்டோன்னா கூட அது ரொம்ப கஷ்டமான ஒர்க்காக இருக்காது. அதுக்கு ஒரு ஹார்ட்லி ஒரு 15-20 மினிட்ஸ்க்குள்ளே எல்லா பொருளையும் எடுத்து வச்சு அங்கங்கே தொடச்சி விட்டுட்டோன்னாலே பார்க்குறதுக்கு வீடு ஓரளவு க்ளீனாக இருக்கும். ஸோ நேற்று நைட்டு கரண்ட் போய்கிட்டே இருந்துச்சு. அதனால் டார்ச் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அது அப்படியே மேலேயே இருந்துச்சு. அதையும் எடுத்து உள்ளே வச்சுட்டு இந்த இடத்த புறம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி லைட்டாக வைப் பண்ணி விட்டேன். அவ்வளோதான், வீடு பார்க்கவே நீட்டாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு கையோட பேப்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அது ப்ளேஸில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒர்க்காக எங்கே போகிறோம் அப்படின்னா நம்மளோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் தான். ஸோ அங்கே காலையில் கிளம்புறதுல நம்ம பவுடர் சீப்பு அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே அங்கங்கே வச்சுருப்போம். அதை எடுத்து அதோட ப்ளேஸில் எடுத்து வச்சிட்டோம்னாலே அந்த ப்ளேஸும் பார்க்க நீட்டாகிடும். அதுக்கும் செய்கிறதுக்கு ஹார்ட்லி ஒரு 1 minute or 2 minutes தான் ஆகும். அதையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வீடே க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே டைமில் காலியானது எல்லாத்தையும் கையோட டீக்ளட்டரும் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா வீடை க்ளீனாக வச்சுக்கலாம். ஸோ இந்த ஒர்க் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வீடு கூட்டலைன்னா எப்படி லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒர்க்காக வீடும் கூட்டி விட்டுறலாம். ஸோ நம்ம க்ளீன் பண்ணி விட்டுருக்கனால கீழே ஃபுல்லாக தூசியாக இருக்கும். ஸோ நம்மளோட சர்ஃபேஸையும் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு வீடை கூட்டி குப்பையெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு ஒர்க் எல்லாமே முடிஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ யாராவது நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாலுமே நமக்கு ஒரு கில்ட்டும் இல்லாமல் வீடு க்ளீனாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு வழியாக வீடும் கூட்டியாச்சு. பாருங்கள் எவ்வளோ தூசி இருக்குது அப்படின்னு. இந்த அடிக்கிற காற்றுக்கு எங்கேருந்து தான் வருதுன்னு தெரியல. வீட்டில் இவ்வளோ தூசி வருது. அதையும் ஒரு வழியாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த ஒர்க்கெல்லாம் முடித்த பிறகு பார்த்திங்கன்னா வீடு ரொம்ப க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டாக இருக்கிற துணியை மடித்து வச்சுருவோம். எப்பயுமே துணி நம்ம டெய்லி துவைக்க மடித்து வச்சிட்டோம் அப்படின்னாலே
நமக்கு ரொம்ப நிறைய துணி சேராது. அது நமக்கு ஒரு பெரிய வேலையாகவும் இருக்காது. ஜஸ்ட் ஒரு 5-10 மினிட்ஸில் முடிச்சிடலாம். பட் ஆனால் அது நம்ம செய்யாமல் யோசிச்சுக்கிட்டே இருந்து நிறைய துணி சேர்த்துட்டோம் அப்படின்னா தான் நமக்கு அது செய்கிறது பெரிய வேலையாக இருக்கும். ஐயோ இவ்வளோ துணி மடிக்கணுமா அப்படின்னு ஃபீல் பண்ணையிலேயே அந்த வேலை செய்கிறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வராது. ஸோ டெய்லியுமே அன்னன்னைக்கு துணியை அன்னன்னைக்கு துவச்சி மடித்து வச்சிட்டோன்னா ரொம்ப பெரிய பேர்டனாக இருக்காது. சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். நமக்கும் க்ளீனான வீடாக இருக்கும். ஸோ இந்த வேலை எல்லாமே எனக்கு முடிக்கிறதுக்கு ஹார்ட்லி ஒரு 1 ஹவர் ஆச்சு. நம்ம அதுக்கப்புறம் டீப் க்ளீனிங் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அந்த பார்ட்டை மட்டும் டெய்லி ஷெட்யூல் போட்டு பண்ணிக்கலாம். பட் இந்த வேலைகளை நம்ம டெய்லியுமே செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம டீப் க்ளீனிங் பண்ணலைனாலுமே க்ளீனாக இருக்கும். நம்ம மைண்டும் பீஸ்ஃபுல்லாகவும் ஹாப்பியாகவும் இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். நானுமே இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப லேசியாக தான் இருப்பேன். பட் இப்போ தான் நான் என்னை வந்து மோட்டிவேட் பண்ணிவிட்டு இந்த ஒர்க்கெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ என்னை மாதிரியே உங்களுக்கும் இந்த விஷயத்தில் ஒரு மோட்டிவேஷன் வேணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட குட்டி குட்டி லைக் எனக்கு ரொம்ப ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும். ஸோ என்னோடய வீடியோ பற்றி ஏதாவது சஜஷன்ஸ் கொடுக்கணுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.